எனக்கு வந்து தலைப்பு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களுடைய ஒரு ப்ளஸ் மைனஸ், அதாவது அவர்களுடைய ஒரு நல்ல, அதாவது இந்த குணம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள்னால் ஒரு கலவை. அஸ்வினியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, பரணியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு மேடை அப்படிங்கிற கொடுத்துருக்குற அந்த 20 மினிட்ஸில் அது பத்தாது. இருந்தாலும் என்னுடைய ஒரு நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இங்கே நான் உங்களுக்காக கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அதனால அஸ்வினி அப்படின்னால என்னங்க, அது வந்து கேதுனுடைய தன்மை, கேதுனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். எப்பயுமே அவங்க கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்கும். அதுதான் அவங்களோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், அதுதான் அவங்களோட மைனஸும். அப்போது அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, எங்கே இருந்தாலும் அவங்க ஒரு தனித்தன்மையாக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஒரு காலபுருஷ நட்சத்திரத்திலேயே முதல் நட்சத்திரமாக அஸ்வினி வர்றதுனால அந்த கேத்துனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தனியாக தெரிவாங்க. அவங்க அந்த குடும்பத்திலே வந்து ஒரு 27 நட்சத்திரம் இருந்தாலும் முக்கியமாக இந்த சிம்மராசியெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய தன்மை அப்படின்னா அது அந்த அஸ்வினிகிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சிம்மராசி எப்பயுமே வீட்டில் வந்து தனியாக தான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் அவங்களுக்கு இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு தன்மை அப்படின்னா அது அஸ்வினிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியை சொல்லலாம். எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. தான் நினைத்ததை நடத்தி முடிப்பவர்கள். எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் தன்னோட கோல் என்னவோ அதில் வந்து உள்ளே போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமான பிடிவாதமும் யாருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு வரட்டு கௌரவம் அவங்க கிட்ட இருக்கும். அது வந்து அவங்களோட மைனஸாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்பொழுதுமே இறை வழிபாடை பொறுத்தளவு இது கேது வந்து ஒரு சூட்சுமமான கிரகம் அப்படிங்கிறதுனால முக்கியமாக இவங்க வந்து பெரியவர்களையும் அதுவும் ஜீவசமாதி அடைந்தவர்களை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சுபிட்சமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க யார் பேச்சும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. அப்போ இவர்களுக்கு உள்ளுணர்வு தான் வழிகாட்டணும். அதனால இவங்க ஜீவசமாதி அடைந்த பெரியவர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக நல்ல ஒரு உள்ளுணர்வுனால உந்தப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மைக்கு வர்றதை இவங்க பார்ப்பாங்க. அடுத்ததாக வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள். இந்த பரணி நட்சத்திரம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரியே நடந்துக்குவாங்க. ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க எப்பயுமே தன்னை வந்து ஒரு அலங்கரித்து கொள்வதிலே மற்றவங்கள்ட்ட ஒரு ப்ரெசன்டபுளாக காட்டிக்குவாங்க. தன்னை வந்து ரொம்ப ஒரு அழகாக ப்ரெசன்டபுளாக காட்டிக்குவாங்க. எங்கே இருந்தாலும் இவங்களும் ஒரு ஆதிக்கத்தன்மை என்பது இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எப்பயுமே ஒரு நல்ல பந்தாவாக ஒரு அந்த இருக்கிற இடத்துலையே வந்து தனியாக தெரியக்கூடிய தன்மை என்பது இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அந்த பரணி நட்சத்திரத்துக்கு அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள்ட்ட ஒரு மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபிஷ்னஸ் டு த கோர், அதை வந்து ரொம்ப அதிகமாக தனக்கு மட்டும்தான் இது வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதனால மற்றவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய தன்மை என்பது இவர்களுக்கு ஏற்பட்டு விடும். அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் காளி வழிபாடு வந்து மேற்கொள்ளலாம். ஏன்னா பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய பரணி காளி தேவியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நிறைய பணம் இருந்ததுன்னா ஃப்ளைட்டில் ஏறி காமாக்கியா ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த காமாக்கியாவில் அந்த யோனி பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த யோனி வடிவத்தில் அம்பிகை இருப்பாங்க. அங்கே போயிட்டு வழிபட்டு வரும்போதும் உங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும். இப்போது இந்த அஸ்வினி பரணி இந்த 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது மேஷ ராசியில் இருக்கிறதுனால அந்த ஆதிக்க குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆதிக்க குணம் எங்கே இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக தெரியணும் அப்படிங்கிற விஷயம் இந்த மேஷராசிக்கு ஒரு பொதுவான ஒரு தன்மையாக இருக்கும். இதே ஆதிக்கம் தான் செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் விருச்சிகத்துக்கும். ஆனால் அவங்களோட கேரக்டருக்கும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது மேஷராசியில் கிருத்திகை 1ஆம் பாதம், கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை 2, 3 நாளுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் இவங்க ஒரு விஷயம் செய்வாங்க. எப்படின்னா இந்த கிருத்திகையை பொறுத்தளவு இது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். பொதுவாக இவங்க அடுத்தவர்களிடம் பழகுவதில் தயக்கம் காட்டுவார்கள். ரொம்ப ஓப்பனப்பாக இருக்க மாட்டாங்க. இந்த 3 பேரில் இந்த அஸ்வினி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு உயிரையே கொடுக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். பரணிக்கிட்ட நிறைய செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். ஆனால் இந்த கிருத்திகை வந்து பட்டும் படாமல் நடந்துக்குவாங்க. உள்ள ஒரு சின்ன ஒரு குரூரமான மனம் இவங்க கிட்ட இயங்கிக்கிட்டு இருக்கும். அது மட்டும்தான் இவங்களோட மைனஸை நான் பார்க்குறேன். இந்த குரூரமான மனம் அப்படிங்கிறது என்னென்னா தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதில் அடுத்தவங்களை மாட்டி வைக்கிறதோ இல்லை அவங்க வந்து ஒரு சங்கடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீ எனக்கு இதை பண்ணல அதனால தான் உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த கிருத்திகைக்கு வரும்.
அதாவது நிறைய பேர் இப்போ நம்ம இதை போடுறோம், கமெண்ட்ஸில் கீழே எழுதுவீங்க. உண்மையிலே இந்த குணம் என்பது பொதுவான குணம் மட்டுமே. உங்களோட சுயஜாதக அடிப்படையில் இது நிச்சயமாக மாறக்கூடிய தன்மை என்பது இருக்கும். ஒரு பேசிக்கான குணத்தை மட்டும்தான் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் நமக்கு டைம் லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னால் பெரிய அளவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிருத்திகைக்கு இது ஒரு பொதுவான குணமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வீட்டில் வந்து முருக பக்தர்கள் அதிகமான ஒரு பூஜை பண்ணுறாங்களோ அங்கே தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறப்பாங்க. ஸோ அந்த முருக பக்தர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் தான் இந்த குழந்தைங்க வந்து பிறக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவு இவங்க மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கிறதும், எந்த கோயிலுக்கு போனாலும் தீபமேற்றி வழிபாடு பண்ணி, ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் ஒரு ஒளி கிரகத்தோட நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும், மேஷ ராசியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு ராசி தத்துவம். அப்போ இவங்க அங்கே கோயிலுக்கு போகும்போது ஒரு தீபமேற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பயுமே ஒரு சிறப்பான தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கிருத்திகை நட்சத்திரமும் இப்படி தான் இருக்கும். நம்ம ரிஷபத்துலேயும் கிருத்திகை வருதுங்க. இருந்தாலும் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்தளவு இங்கே நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த சந்திரன் உச்சம் பெறுகிற நட்சத்திரம் இல்லையா, பார்க்குறதுக்கே வந்து இவங்க கண்டிப்பாக ஈர்க்கக்கூடிய கண்கள் இருக்கும், வசீகரமான பேச்சு இருக்கும், எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது ரோகிணி நட்சத்திரத்துக்கே சொந்தமான ஒன்று. ஏன்னா 27 நட்சத்திரத்துலையுமே சந்திரனுக்கு பிடித்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம ரோகிணி நட்சத்திரம் தான் சொல்கிறோம். அப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய தன்மை என்பது இவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு தன்மையாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்டிப்பாக இவங்க இருக்கக்கூடிய முக்கியமாக ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்கள் எப்பயுமே சுற்றி இருக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்ககிட்டயும் அந்த இருப்பாளர் ஈர்ப்புங்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கே ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கும். இந்த கிருத்திகைக்குமே, அதாவது ரிஷபராசிக்கு பொதுவாகவே அது தன்மையாக இருந்தாலும் இந்த ரோஹிணியில் அது வந்து டு த கோர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து இவங்ககிட்ட ஒரு மைனஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கனாலும் இவங்களும் யார்கிட்டையுமே தன்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஈகோயிஸ்டாக இருப்பாங்க. அந்த ஈகோயிஸ்ட்னால அதே மாதிரி எப்படி நம்ம ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்த கண்ணனை வந்து சூத்திரதாரி மதுசூதனன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவர் வந்து தனக்கு தேவையான, அதாவது ஒரு காமனான ரூல் இருக்கும், அதை தனக்கு தேவையானபடி வளைச்சிக்குவார். மகாபாரதத்தில் அதுக்கு நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. கடைசியாக போர் நடந்தப்போ கூட என்ன பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கி தான் அமாவாசைன்னு சொல்லி சதுர்த்தசிக்கு எல்லார்கிட்டையும் இன்றைக்கி தான் அமாவாசைன்னு சொல்லி விட்டார். அப்போ சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு வந்து கேட்குறாங்க, ஐயா நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா தானங்கய்யா அமாவாசை, நீங்கள் என்னங்கய்யா இன்றைக்கி சதுர்த்தசி இன்றைக்கே போயிட்டு அமாவாசைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்களேன்னு சொல்லி ட்ரிக்ஸை மாற்றி விட்டுருவார். அந்த மாதிரி ரூல்ஸை தனக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கிறதுல வந்து ரோஹிணி வந்து ஒரு முதல் தன்மையில் இருப்பாங்க. ஸோ அந்த குணத்தை மட்டும் அவங்கக்கிட்ட ஒரு நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரம் பொறுத்தளவு இவங்க வந்து பாண்டவதூத பெருமாள் வழிபாடு, கண்ணன் வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் அவங்க மேம்பாட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம். ஒரு நம்ம ஜாதகத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் சில நட்சத்திரங்களுக்கு ஒரு தன்மை கொடுத்துருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்காரங்கள்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொருத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த மிருகசீரிஷம், மகம், சுவாதி, திருவோணம் இதெல்லாம் நீங்கள் பொருத்தமே பார்க்காதீங்க. யாரை வேணால் கல்யாணம் பண்ணுவாங்க, வாழ்ந்துருவாங்க. ஆனால் அவங்க படுற பாடம் இந்த பஞ்சாங்கம் எழுதினவங்க என்ன போய் பார்க்கவா போகிறாங்க? அந்த லிஸ்ட்டில் இந்த மிருகசீரிஷம் ஒன்று. குறிப்பாக ரிஷபராசி ஆண்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்களுக்கு வந்து உண்மையிலே வாழ்க்கை வந்து ஒரு வரம்னே சொல்லலாம். நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சகிச்சு கொண்டு போவாங்க. அது காரணம் அந்த ராசியோட தன்மை, அது ஒரு நிலராசி தத்துவத்தில் பிறந்ததுனால அந்த மிருகசீரிஷத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த பொறுமையான குணம்ங்கிறது இயல்பாக நான் பார்க்குறேன். இந்த மிருகசீரிஷம் வந்து பொறுமையாக இருப்பாங்க. அடுத்து இவங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் நெகட்டிவாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஃபேமிலி அதை தாண்டி நீங்கள் நட்பு இந்த ரீதியாக பழகும்போது நட்புங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஃபேமிலிக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு இதாக கொண்டு போகலாம். அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி கோயில்களில் அடிப்பிரதட்சணமோ அங்க பிரதட்சணமோ பண்ணிட்டு வரும்போது இவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைவதை நம்ம கண்கூடாக வந்து பார்க்கலாங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்தில் திரு அப்படிங்கிற அடைமொழி இந்த 2 நட்சத்திரத்துக்கு தான் இருக்குது. ஒன்று வந்து திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். அப்போ இந்த திருவாதிரை வந்து நம்ம சிவனுடைய நட்சத்திரம் அப்படின்றது சொல்கிறோம். அப்போ அந்த காலகாலேஸ்வரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையோ என்னமோ எங்கே இருந்தாலும் தான் முதல்ல இருக்கணும். ஒரு பழமொழி ஒன்று வரும் இல்லையா, கல்யாண வீடாக இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளை, இளவு வீடாக இருந்தாலும் அங்கே நான் தான் போனோம் அப்படிங்கிற அந்த ஒரு எங்கே இருந்தாலும் தன்னோட அந்த கெத்தை வந்து அவங்க நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர்களுடைய ஒரு தன்மை என்பது எல்லா இடத்துலையும் ஒரு வெளிப்பாடடையக்கூடிய ஒரு எல்லார்கிட்டையும் தன்னை ரீச் பண்ண வைக்கக்கூடிய விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டில் அந்த நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா
அவங்க எல்லாருமே வந்து மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு தன்னோட கை காசை போட்டாவது பண்ணக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. அதே போல் இவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல குணம் அப்படின்னா குடும்பத்தை தாண்டி, குடும்பத்தை விட நட்புகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நல்லா அடி வாங்குவாங்க. ஏன்னா பணத்தை வாங்கிட்டு எல்லாம் ஓடி போயிடுவாங்க. பட் அதை பற்றி பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணால் பண்ணுறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச திருவாதிரை வந்து நல்லா பண்ணும். அடுத்ததாக வந்து நெகட்டிவ் அப்படின்னா இவங்களோட அந்த பந்தா, ஓவராக பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அடுத்தவங்களை எரிச்சல் அடைய வைக்கிறது, இரிட்டேட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் மட்டும் அவங்ககிட்ட ஒரு நெகட்டிவாக இருக்கும். இவங்க எப்பயுமே வந்து ஆருத்ரா தரிசனம், அதாவது நம்ம மார்கழி மாதம் உத்தரகோசமங்கையில் வரக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசனம் சென்று வழிபாடு பண்ணுறதும், சிதம்பரம் நடராஜ பெருமானை வழிபாடு பண்ணுறதும், சதுர்த்தசி திதியில் நடராஜர் வழிபாடு செய்கிறதும் இவங்களோட வாழ்க்கையில் இவங்க மேம்பாடு அடைகிறதுக்கு எப்பயுமே உதவும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புனர்வசுன்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம். இது ஸ்ரீராமனுடைய நட்சத்திரம்னு சொல்லியிருக்கோம். இந்த புனர்பூச நட்சத்திரம் பொதுவாக ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, யார் கூடயும் பழகிறதுல தயக்கம் காட்டுவாங்க. இப்போது இந்த மிருகசீரிஷம் நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் ரிஷபத்தில் இருக்க மிருகசீரிஷம் ஒரு மாதிரி இருப்பாங்க, மிதுனத்தில் இருக்க மிருகசீரிஷம் யாரையுமே நம்பாது, தன்னையே முதல்ல நம்பாது அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த நம்பிக்கை தன்மை அப்படிங்கிறது இந்த கடகத்தில் இருக்க புனர்பூசத்துக்கும் மிதுனத்தில் இருக்க புனர்பூசத்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும், ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ். அதே மாதிரி அந்த கிரகங்கள் போயிட்டு அந்த சந்திரன் போய் நவாம்சத்தில் உட்கார்றதும் சில வேலைகள் பண்ணும். அந்த கிரகத்தை சந்திரனை யார் பார்க்குறா யார் சேர்றாங்கிறதுக்கு அடிப்படையில் இந்த நான் சொல்லக்கூடிய குணாதிசயங்களில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஏன்னா இந்த திருவாதிரையில் 5 பேர் இதே கேரக்டரில் இருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் இந்த கேரக்டர் சுத்தமாக ஒத்தே வராது. அதுக்கு காரணம் அந்த ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஒரு நட்சத்திரத்தை பற்றி பேசணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த ஃபுல்லாக நட்சத்திர பாதங்களை மட்டும் பேசினாலே பத்தாது. அந்தளவுக்கு பெரியவர்கள் முனிவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நமக்கு நேர குறைவினால நான் பார்த்த விஷயத்தை மட்டும் இங்கே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தளவு இவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. யார் கூட பழகிறதுல வந்து ஒரு தயக்கம்ங்கிறது முதல்ல இருக்கும். பழகிட்டால் நல்ல ஒரு நட்பில் இருப்பாங்க. ரொம்ப டீசெண்டான ஒரு பர்சன்ஸ், எங்கே இருந்தாலும் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை என்பது இவர்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும். ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன இவங்கள்ட்ட அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக இவங்க வந்து அந்த ரிசர்வ்டான தன்மையினால் தனக்கு வர வேண்டிய விஷயத்தை கூட விட்டு கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துக்குவாங்க. இவங்களுக்கு அது கிடைக்கணும், ஆனால் வந்து பரவாயில்லப்பா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயத்த ஒரு விட்டு கொடுத்து. ஏன்னா ராமரோட கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவருக்கு தான் அந்த அரியணை, ஆனால் என்ன பண்ணார், விட்டு கொடுத்துட்டு பரவாயில்ல அப்படின்னு அந்த பெருந்தன்மையாக போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஓகே, பட் இவங்க கூட இருக்கவங்களுக்கு அது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இவர்கள் என்ன வழிபாடு பண்ணலாம், இவங்க சாட்சாத் ஸ்ரீராமரை வழிபாட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல விஷயங்கள் இருக்கும். வாழ்க்கை நல்ல மேம்பாடு அடையணும்னா ஏதாவது ஒரு ராமர் கோயிலில் போயிட்டு இவங்க இவர்களுடைய அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய மரமான ஒரு மூங்கில் மரத்தை நட்டு அதை வழிபாடு பண்ணிட்டு வரும்போதும் சிறப்பான ஒரு வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் நம்ம கிளைண்ட்டுக்கெலாம், இந்த கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இது மூணுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நட்சத்திரங்கள். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த கேடரில் போனாலும் சரி, எந்த ஒரு ஆஃபீஸ்லனாலும் டாப் போஸ்ட் போகணுன்னா இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களை நீங்கள் அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு வந்துடுவாங்க. ஏன் நல்லா யோசிச்சு பாருங்கள், ராமர் வந்து அங்கே ஒரு அயோத்திய ராஜாவாக அவரை வந்து வரிச்சோம். பரதன் வந்து அந்த ராஜா இல்லைன்னா கூட அந்த ஆட்சியை சிறப்பாக கொண்டு வந்தார், பார்த்துக்கிட்டார். அதுக்கடுத்து ஆயில்யம், லக்ஷ்மணனும் சத்ருகனும் ஆயில்யம், அவங்களும் என்ன பண்ணாங்க, ரொம்ப சிறப்பாக தன்னுடைய கொடுக்கப்பட்ட வேலைகளை ரொம்ப நல்லா கொண்டு வந்து முடிச்சு கொடுக்கறதுல அவர்களும் வல்லவர்களாக இருந்தாங்க. அதனால இந்த கடகராசியில் இந்த 3 நட்சத்திரங்களும் உங்கள் லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் நல்ல ஒரு நிர்வாக திறமை என்பது இயல்பாகவே இவங்ககிட்ட இருக்கும். அப்போ இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது இவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது யாருக்காவது ஏதோ ஒரு தியாகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா பரதனுடைய நட்சத்திரம் இல்லையா, அவருக்கு வந்து ஆட்சி வந்து ஒரு பேக்டோர் வழியாக தன்னுடைய தாய் மூலமாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அந்த ஆட்சியை ஏற்றுக்காம ராமர்கிட்ட போயிட்டு அவரோட பாதுகையை வாங்கிட்டு வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த தியாகம் அப்படிங்கிறது இந்த பூச நட்சத்திரத்துக்கே உருகிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்படின்னா தன்னுடைய அந்த கூச்ச சுபாவம், தன்னுடைய இயல்பை மீறிய ஒரு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கொஞ்சம் பணிஞ்சு அமைதியாக போகிறது, அதனால தன்னுடைய எல்லா விஷயத்தையும் அவங்க கிடைக்கக்கூடிய விஷயத்தை கூட இழந்து போகக்கூடிய தன்மையை பெற்று விடுகிறார்கள். அது வந்து இவங்க கிட்ட ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். இவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அடைந்த பெரியவர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறது, வள்ளலாருடைய அந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் அந்த பூச நட்சத்திரம் வரும்போது போயிட்டு வரும்போது நிறைய விஷயத்தில், ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இது சந்திரனோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியோட நட்சத்திரங்கிறதுனால குழப்பவாதிகளாக இருப்பாங்க. அப்போ ஒரு தெளிய
தீர முடிவெடுக்கணும் அப்படின்னா இவர்களை நீங்கள் மற்ற தெய்வத்துக்கிட்ட போக சொல்கிறத விட இந்த மாதிரி ஜீவசமாதி அடைந்த பெரியவர்கள்ட்ட போகும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிங்கிறது மைண்டில் அப்படியே தோணிட்டே இருக்கும். அதனால் இந்த வழிபாடுகளை மேற்கொள்வது வாழ்க்கையில் இவங்களுக்கு மேம்பாடான விஷயத்தை கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பிரம்மாண்டமாக செய்கிறதும், நம்ம வந்து இது சொல்லுவோம் இந்த கவனகர் பயிற்சி, அதாவது ஒரு 16 விதமான வேலைகளை ஒரே இதில் செய்கிறது. இந்த ஆயில்யத்தை பொறுத்தளவு இது 5 தலை நாகம். அப்போ 5 விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய வல்லமை என்பது இந்த ஆயில்யத்துக்கு இருக்கும். அப்போ நம்ம கூட பேசிகிட்டு இருப்பாங்க, மைண்டெல்லாம் வேற எங்கேயோ ட்ராவல் ஆகி எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரியான தன்மை என்பது ஆயில்யத்துக்கே சொந்தமானது. அப்போ பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போய் முடிக்கணும்னு நினைக்கிறது பாசிட்டிவ். நெகட்டிவை பொறுத்தளவு இவங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு வேலை அங்கேயும் ஒரு வேலை பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துடும். அதனால ஒரு தேவையில்லாத சங்கடத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் யாருன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். நெகட்டிவ்னா அப்போ அந்த மாதிரி 5 விஷயங்கள் செய்கிறேன், மைண்டு வந்து அந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால சங்கடப்படுவாங்க. அதே மாதிரி அந்த தன்னோட ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னவோ அதே வந்து அடுத்தவங்களுக்கு அந்த ஒரு ஓப்பனாக காமிக்கும்போது அது சில சமயங்களில் நெகட்டிவாக இவங்களுக்கு போர்ட்ரே ஆகிடும். அதனால் அதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்துக்கணும். இவங்க வந்து அரங்கநாதர், அதாவது பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு செய்யும் போதுமே சிறப்பாக இருக்கும். ஓகேவா? அப்போ நான் மட்டும் லைட்டு கம்மியாக தெரிஞ்சால் பரவாயில்ல. இந்தாடி தானா ஹரி குறுக்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து அரங்கநாத பெருமாளுடைய வழிபாடு, அவரோட ஃபோட்டோவை வந்து அடிக்கடி அந்த தன்னோட டிஸ்பிளேல வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நிச்சயமாக இவர்களுக்கு நல்ல ஒரு தன்மை என்பது இருக்கும். ஏன்னா ஆதிசேஷன் தான் அந்த ஆயில்ய நட்சத்திரம். அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ஆதிசேஷனை வந்து அந்த படுக்கையில் வந்து அந்த பெருமாள் இருப்பார், அப்படி அழகாக சயன கோலத்தில் இருப்பார். அந்த பெருமாளை வழிபாடை பண்ண இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றமான விஷயங்கள் வரும். அதே மாதிரி இந்த கடகராசி நீர்ராசி தத்துவங்கிறதுனால இவங்க ரொம்ப உணர்ச்சியில் வந்து டு த கோர் இருப்பாங்க. மற்ற ராசியை விட இவங்க வந்து டு த கோர் எல்லா ஃபீலிங்ஸையும் அள்ளி கொட்டிடுவாங்க. அதை மட்டும் இவங்க கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஜெயலலிதா சிம்மராசிலே இந்த மகம் அப்படின்னா மகத்து பெண் ஜெகத்தை ஆழ்வாள், பூரத்து புருஷன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த மகத்து பெண் ஏன் ஜெகத்தை ஆழ்வாள், அந்த மகம் நட்சத்திரம் அந்த மாதிரியான, ஏன்னா சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேதுவோட நட்சத்திரம், சாணக்கியத்தன்மை, அதிதந்திரம், ஒரு எங்கே இருந்தாலும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், அடுத்தவங்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இயல்பு இவங்களுக்கு. நெகட்டிவ் அப்படின்னா என்ன, வரட்டு பிடிவாதம், வரட்டு கௌரவம், ஒரு சுய சிந்தனையினால் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காத போகிற தன்மை அப்படிங்கிறது தான் நெகட்டிவாக இருக்கும். அடுத்து பூரம். இந்த மகம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் இந்த ஜீவசமாதி வழிபாடுகளையும் பித்ருக்களுடைய வழிபாடுகளை அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து அந்த கேதுவோட நட்சத்திரத்தை பிறக்கும்போது அந்த குடும்பத்தில் நிறைய பித்ரு வழிபாடு பேலன்ஸ் இருக்கும். அப்போ அதை வந்து அவங்க சரியாக நிறைவேற்றும் போது இவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடடையும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குழந்தை இருக்குது பூர நட்சத்திரம். எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேயே அந்த லிப்ஸ்டிக்கை தூக்கிடும், ஒரு தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறதுல அந்த கண்ணாடி முன்னாடி அதிகமாக நேரம் செலவழிக்கிறது இந்த 27லையும் இந்த பூரம் தான். அப்போது அந்த மாதிரி என்ன சிரிக்கிறீங்க, பூர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தன்னை அழகுபடுத்தியதில் ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ரொம்ப அழகாக இருப்பாங்க, ப்ளசன்டபுளாக இருப்பாங்க. எங்கேனாலும் அந்த பிள்ளைங்க தனியாக தெரியும். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு குரூப் எப்போ பார்த்தாலும் அவங்கள தன்னோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதோ இல்லை தன்னோட ஒரு செட்டில் வச்சுக்கிறதோ ரொம்ப விருப்பப்படுவார்கள். இவங்க இந்த பூர நட்சத்திரம் எங்கே இருக்கோ அதை வந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி அவங்கள வந்து தன்னோட லைஃப்பில் எடுத்துக்குவாங்க. இவங்களோட நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க தன்னோட அந்த விஷயத்தை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய நெகட்டிவாக சந்திப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்னால் என்ன, இப்போ ஒரு இடத்துக்கு போனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு வந்து நீங்கள் சின்ன ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ இந்த காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா தான் நான் வருவேன், இப்படி பண்ணால் தான் வருவேன்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த பூரத்துக்கு வந்து அடிவாங்க. அப்போ அதில் வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவர்கள் எப்பொழுதுமே மதுரை மீனாட்சி அம்மனுடைய வழிபாடும் திருவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் தேவியினுடைய வழிபாடை பண்ணும்போது இவர்களுடைய எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடிய தன்மை என்பது இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி உத்திர நட்சத்திரம். இந்த சிம்மம் உத்திரம் கன்னி உத்திரமுக்கு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். சிம்ம உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே அடங்காது,
எங்கே இருந்தாலும் தன்னுடைய அந்த ஒரு ஆதிக்கத்தன்மையை வந்து செலுத்தக்கூடிய தன்மை. இந்த கன்னி உத்திரம் வந்து கொஞ்சம் பேச்சு கேட்பாங்க, இருந்தாலும் இந்த கன்னி ராசியில் இருக்க உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது அந்த அவங்க ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா அந்த யார் இருந்தாலும் அவங்கள தன்னோட கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கன்னி உத்திரம் தன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், இந்த குடும்பமே இப்படி தான் இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற தன்மை என்பது இருக்கும். அதில் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வெளிப்பட்டாலும் சில நேரங்களில் அது அடுத்தவர்களை எரிச்சலூட்டக்கூடிய விஷயமாயிரும். அதே மாதிரி நல்லா ஃபுட்டியாக இருப்பாங்க, வயனமாக சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு இப்படி தான் காம்பினேஷன், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதே மாதிரி இது ஒரு சூரியனோட நட்சத்திரம்ன்றதுனால ஒளி பொருந்திய கிரகங்களோட நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே, இந்த சூரியனோட நட்சத்திரமும் சரி சந்திரனோட நட்சத்திரமும் சரி, வாழ்க்கையில் எதை நோக்கியாவது பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு இவங்க ஒரு உழைப்போடு இருப்பாங்க. இதுக்கு இவங்களோட அந்த சந்திரனோட பாவகிரகங்கள் சேராமல் இருந்தால் இவங்க எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறிடும். ஒரு சுபகிரகங்களோட சேர்க்கை, அந்த லக்னாத் சுபரோட சேர்க்கை இந்த சந்திரனோட இணைவு பெறும்போது இவங்க அந்த டூ த கோர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஆனால் இதே பாவகிரகங்களோட சேரும்போது இவங்க எண்ணமாகவே தான் இருக்கும், பெரிய அளவில் செயல்பட முடியாது. அதனால் இவங்க அதில் கொஞ்சம் முயற்சிகளை பண்ணணும். அடுத்து இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐயப்பனை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்ல பலன்களை அடையலாம். அப்போ பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த 10 இயர்ஸ் பிஃபோரே வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பெரிய அளவில் நீங்கள் வந்து படங்களை வச்சுக்கலாம். இங்கெல்லாம் நிறைய கோயில் ஐயப்பன் கோயிலில் அலோவ் பண்ணுறாங்க. சபரிமலை மட்டும் ரொம்ப கோவப்பட்டு நிறைய பேர் நான் போகணும் அப்படின்லாம் விருப்பப்பட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து சில தத்துவங்கள் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்து ஏன் பெண்கள் போகக்கூடாதுங்கிறதுக்கு சில தத்துவங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஒரு சில கோயில்களில் அந்த ஆகம விதிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, சில விஷயங்கள் நம்ம உடல் தத்துவத்தோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பெண்களை நீங்கள் அங்கே வர வேணான்னு சொன்னாங்க. ஸோ உடல் தத்துவத்தில் கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளை அந்த 10 வயசுக்கு மேற்பட்டு ஒரு நீங்கள் வந்து பெரிய அந்த மெனோபாசல் ஸ்டேஜுக்கு முன்னாடி போகக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் அந்த கோயிலுக்கு அந்த படியேறி போயிட்டு வரும்போது நடந்துடும். அதனால தான் அங்கே வர வேணான்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய சாமி வந்து யாரையுமே நீ இந்த கேஸ்ட்டு, நீ இந்த இது, நீ இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கலை. அவர் வந்து தன்னை வந்து ஒரு பிரம்மச்சரிய கோலத்தில் காட்டிக்கிறாரு. அதனால அந்த கோயிலுக்கு பிரம்மச்சாரிகள் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. குழந்தைங்க விவரம் தெரியாத 10 வயசு பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்க குழந்தைகளை அலோவ் பண்ணுறாங்க. பெரிய பெண்களை அலோவ் பண்ணுறதுல அங்கே உள்ள ஒரு சட்ட சிக்கல் என்னென்னா இதுதான், உடல் தத்துவத்தை பொறுத்தளவு சில நோய்க்குறிகள் வந்து பெண்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால நீங்கள் வராதிங்க. சில கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளையங்கிரி மலையெல்லாம் ஏறுறது, நேற்று கூட ஒரு சேட் நியூஸ் நம்ம பார்த்தோம். ஒரு பையன் 23 இயர்ஸ் தான், அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்போது அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நீங்கள் உங்கள் உடல்நிலையை என்ஷூர் பண்ணாமல் நீங்கள் தயவு செய்து யாருமே போகாதீங்க. ஏன்னா கோயில்களுக்கு போகும்போது அந்த இடத்துல போய் நம்ம ஒரு சரணம் ஆயிடுறாங்க, அந்த இடத்துல கஷ்டமாக அவங்களுக்கு உடல்நிலைக்கு ஏதாவது நேர்ந்துருதுன்னா உடனே கீழே எழுதுறவங்க அந்த தெய்வம் காப்பாற்றிருக்க கூடாதான்னு எழுதுறாங்க. ஆனால் தெய்வம் உங்களை யாரையுமே நீ கஷ்டப்பட்டு விரதம் இருந்து வா, நீ வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுலாம் கேட்கறதே கிடையாது. நம்முடைய வழிபாடுகளுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காக தான் போயிட்டு தெய்வத்துக்கிட்ட நான் உனக்கு இதை பண்ணுறேன், நீ எனக்கு இதை பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போது அவங்க என்ன சாஸ்திரத்தில் என்ன எழுதியிருக்கு, குளிக்கிற விஷயத்திலேயே உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ இந்த மாதிரி ஒரு விபூதி எடுத்து தலையில் போட்டால் கூட நீ கோயிலுக்கு வரலான்னு எழுதியிருக்காங்க. ஆனால் நம்முடைய உடல் சுத்தத்தை பேணுவதில் நம்ம தான் வந்து அதில் நிறைய விஷயம் எடுத்துக்கணும். அப்போ கோயிலுக்கு போகும்போது நம்முடைய உடல் தகுதி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் போகணுமே தவிர இந்த கோயிலுக்கு இவங்க தான் போகணும் இவங்க தான் போகக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் தெய்வம் விதிக்கவில்லை. அது சாஸ்திர விதிகள் மற்றும் நம்ம ரிஷி முனிவர்களும் பெரியவர்களும் இந்த கோயிலுக்கு இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் இப்போ பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், என்னோட கிளைண்ட் நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். மேடம் நான் திருப்பதிக்கு போகக்கூடாதா, மேடம் நான் பழனி போகக்கூடாதா. நிறைய பேர் இப்போ வந்து ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்காது, தவறுன்னு நான் சொல்லலை. கோவில்கள் அனைவருக்கும் பொதுவானது. உங்களுக்கு சேரலை, இப்போது சின்ன பிள்ளைல எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் போனாலே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எங்கள் அப்பா வந்து எங்களையும் அந்த குற்றாலத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஏரியாவுக்கு போகும்போது பிடிக்கலையா, ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேடாக இருக்குது, போகாதீங்க. யூடியூப்பில் சொல்கிறதுக்காக அதை நீங்கள் வந்து ஒரு முழுமையாக நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த கோயிலும் யாருக்கும் விதிவிலக்கோ இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிலாம் கிடையாது. சில கோயில்களில் ஆகம விதிகள் இருக்கும். இப்போ திருச்செந்தூர் போனீங்கன்னா பசங்களுக்கு வந்து இப்போலாம் வந்து சட்டையை கலட்டுறதுக்கு மனசே வராது கோயிலுக்குள்ளே. ஆனால் அந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் சட்டையை கலட்டினா தான் உள்ளே விடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி வரணும்னா அப்படி தான் போகணும். அதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போக வேண்டாம். எனக்கு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா தயவு செய்து அவர்களுடைய ஆகம விதிகளுக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை போயிட்டு நீங்கள் பண்ணாதீங்கிறத மட்டும்தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஹஸ்த நட்சத்திரம், இல்லைன்னா மைக்கை பிடுங்கிடுவாங்க. அதனால் நம்ம இந்த முடிச்சிடற சாமி
ஓகே ஓகே மேடம். அப்படிங்க மேடம். வேறங்க? ஹஸ்த நட்சத்திரம். அடுத்ததாக வந்து ஹஸ்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ளஸ் அப்படின்னா ரொம்ப கலகலன்னு இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் இல்லையா, அதே மாதிரி சகாதேவனோட நட்சத்திரமும் கூட. ரொம்ப மதிநுட்பம் வாய்ந்தவர்கள், பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி சொல்லக்கூடிய யுக்தி வந்து இவங்ககிட்ட இருக்கும். நெகட்டிவ் எப்படின்னா என்னென்னா, தெரிஞ்ச விஷயத்த கூட 10 தடவை யோசித்து சொல்லணுமா வேணாமான்னு சில நேரத்தில் சொல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா சகாதேவனோட லைஃப் நமக்கே தெரியும், நிறைய விஷயத்த வந்து மறைக்கக்கூடிய தன்மை. அப்போ அந்த விஷயத்தில் மட்டும் நெகட்டிவாக இருக்கும். இவர்களுடைய வழிபாடை பொறுத்தளவு இவங்க சிறுதெய்வ வழிபாடுகள், சப்தக்கன்னி வழிபாடு இதெல்லாம் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு புலப்படக்கூடிய தன்மை என்பது இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள். ஸோ இந்த சித்திரை வந்து எங்கே இருந்தாலுமே எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்கும். ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களை எடுத்துட்டிங்கன்னா ஓனர் என்ன திங்க் பண்ணுவாரோ அதே இவரும் திங்க் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு ஓனருக்கு வந்து விசுவாசமானவராக இருப்பார். தொழில் பக்திங்கிறது இவங்ககிட்ட நிறைய இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள்ட்ட. அடுத்து அதே மாதிரி எந்த இடத்துலையுமே அந்த நட்சத்திரத்தோட விலங்கு வந்து பார்த்திங்கன்னா புலி. அப்போ எங்கேயுமே ஒரு பாய்ச்சல், ஒரு ஸ்பீடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்கன்னா நீங்கள் கட்டி போட்டு தான் வளர்த்தணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இங்கிட்டு ஓடி அதை இழுக்க இதை இழுக்க. இந்த கன்னி துலாம் ரெண்டுலேயுமே சித்திரை வரும். இந்த பிள்ளைங்க பிறந்த உடனே பார்த்திங்கன்னா துருன்னு இருக்கும். அப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே. அப்போ இவங்களோட நெகட்டிவ் அப்படிங்கிறத பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்ஃபிஷ்னஸ் இருக்கும், வெளியில் அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. பட் அந்த செல்ஃபிஷ்னஸை கம்மி பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய வழிபாடும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் வில்வம் வழங்கி வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மருடையது. நல்ல ஒரு கோபம், எங்கே இருந்தாலும் ஒரு நேர்மை, ஒரு ஸ்பீடு இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு வச்ச பொருள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை என்பது இயல்பாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் இந்த சுவாதினா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி மாதிரி நடந்துக்குவாங்க தன்னை சார்ந்தவர்கள்ட்ட. அது வந்து இவங்களோட நேர்மைக்கு ஒரு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்படி தான் இருக்கேன், எல்லாரும் என்கிட்ட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட ப்ளஸ், அதுதான் அவங்களோட மைனஸ். என்ன மைனஸு, நீ இப்படி இருப்ப ஆனால் 5 விரல் ஒரு போல் இருக்குமா, உங்ககிட்ட நடந்துக்கிறவங்க இருக்கிறவங்களையும் அதே மாதிரி விஷயத்துக்குள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. அப்போ அது அவங்கள்ட்ட மைனஸாக இருக்கும். இவங்க லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரம் வரும்போது தேன் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுறது இவங்களோட லைஃப்பில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பரபரப்பாக இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க. முருகப்பெருமானுடைய ஒரு அருள் பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு துளாராசிலே இந்த சுவாதி விசாகம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த விசாகம் வந்து 2 ஜெண்டர்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவலாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இவர் ஒரு பையனாக இருந்தாருன்னா பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, 2 ஜெண்டர்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது இந்த துளாராசிக்கு ஒரு காமனான விஷயம். அதில் இந்த விசாகம் வந்து முருகப்பெருமானுடைய தன்மைப்பட்ட நட்சத்திரங்கிறதுனால ரொம்ப இயல்பாக இருப்பாங்க, பழகிறதுல நிறைய விஷயம். ஆனால் உள்ள மதிநுட்பம் நிறைந்தவர்கள், அடுத்தவங்க கிட்ட தன்னுடைய விஷயத்த ஓப்பனாக காட்டிக்குவாங்க. அதுதான் இவங்களோட ப்ளஸ்ஸும் மைனஸும். என்கிட்ட இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அறிவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஒரு ஓப்பனாக காட்டி அதன் மூலமாக பகைகளை சம்பாதிக்கொள்ள தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்கும். அதை மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுறதும் சென்னிமலை முருகரை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை பெறும். அதே மாதிரி திருமலை முருகன், இங்கே தென்காசி கிட்ட இருக்குது திருமலை, அங்கே இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த அதாவது விருச்சிக ராசியில் அனுஷம் வந்து பார்த்திங்கன்னா வெர்சடைல்னால் நீங்கள் இவங்ககிட்ட போயிட்டு ஒரு தெரியாத டாப்பிக்கை கேட்டிங்கன்னா கூட அதை பற்றி ஒரு 4 விஷயம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் பறந்துபட்ட ஒரு அறிவு இருக்கும் இவங்களுக்கு, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. இதில் ஒரு ஆண் பிறக்கும்போது இந்த பூஷமாக இருந்தாலும் சரி, அனுஷமாக இருந்தாலும், உத்திரட்டாதியாக இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து ஒரு தொந்தரவு தரக்கூடிய அமைப்புங்கிறது இயல்பில் பிறக்கும் போதே வந்தது. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை விட்டு படிக்கிறதுக்காகவோ இல்லை எதுக்காகவோ இந்த பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி பிரிஞ்சு போயிடுது. அப்போ இந்த அனுஷம் அதில் முதன்மை தன்மை, ஒரு ஃபேமிலியோடு கொடுத்து வைக்காத ஒரு தன்மை என்பது இவர்களுக்கு கிடச்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுருக்கிறதுனால நல்ல அறிவு இருக்கும். ஆனால் அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னா நல்லா ஹிட் ஆகிடுவாங்க. இதே அந்த அறிவை ஒரு தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய பழக்க வழக்கமும் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எல்லாரையும் சில பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா
உள்ள ஒரு சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயங்களில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு அடுத்தவங்களையும் அதே மாதிரி இல்ட்ரீட் பண்ணி விட்டுருவாங்க, சீக்கிரமாக ஹர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட தன்மை என்பது என்ன, விருச்சிகத்தை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தேல். அப்போ அந்த ஹர்ட் பண்ணுற அந்த விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம். ரொம்ப மூடி டைப்பாக இருப்பாங்க, ரிசர்வ்டாக இருப்பாங்க, நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு ஆஃபீஸராக போய் உட்கார்ற அளவுக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கும். ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகல் கனவு, தூங்கிட்டு இருப்பாங்க, பகல்லே வந்து பயங்கரமாக கனவு காணக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அந்த பகல் கனவு மூலமாக அதில் நிறைய இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு சொல்லி எல்லாட்டையும் அந்த கனவை சொல்லி ஷேர் பண்ணி பயந்துக்குவாங்க. அதை மட்டும் இவங்க இது பண்ணிக்கணும். இவங்க வணங்க வேண்டிய அப்படியே தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூராக பெருமாளுடைய வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இவங்க லைஃப்பில் நடக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ள நட்சத்திரம். பொதுவாகவே மூல நட்சத்திரத்தை பெண்களை வந்து ஒதுக்குவாங்க, பையனோ பொண்ணோ இது வந்து ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் வந்து இவங்ககிட்ட நிறைய இருக்கும். ஒரு ஃபேமிலியோட நிர்வாகத்தை இவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. நெகட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவு இவங்க ஒரு மூட் ஆஃப் ஆகிட்டாங்கன்னா சுற்றி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து மூட் ஆஃப் ஆக்கி விட்டுருவாங்க. அதை மட்டும் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தனுர் ராசிங்கிறதுனால யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தை அதே மாதிரி இவங்க மூல நட்சத்திரத்துக்காரங்க வந்து ஹனுமன் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூராட நட்சத்திரத்தை பொறுத்தளவு இவங்க பார்த்திங்கன்னா பூராடம் போராடும் நூலாடாது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. போராடுனா என்னென்னா எப்பயுமே தங்கிட்ட இருக்க விஷயத்தை வச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை மட்டும் இவங்க சரி பண்ணிக்கணும். நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சுக்கிரனோட நட்சத்திரமாக வர்றதுனால ஃபேமிலியில் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அரவணைச்சு போகிறது, ஒரு மிங்கிளிங், எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறது. தன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் அவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மை என்பது இயல்பாக இருக்கும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க மகாலட்சுமி தேவியை வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிலையும் சரி இந்த மகர ராசிலையும் சரி இந்த உத்திராடம் திருவோணம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வ பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தேசபக்தி இந்த உத்திராடத்தில் நிறைய பேர் இந்த மிலிட்ரி போலீஸு எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல பொசிஷனில் வரணுங்கிறது வந்து அந்த பசங்களோட இயல்பாகவே ஒரு தாட்டாக இருக்கும், தாட் ப்ராசஸ். அப்போ ஒரு இராணுவத்தில் சேர்றது, அதே மாதிரி தன்னோட நாட்டை பற்றி இப்போ வேறு வேலையில் இருந்தால் கூட நாட்டை பற்றிய ஒரு தேசபக்திங்கிறது இந்த சிம்மராசிக்கும் இருக்கும், இந்த மகர ராசிக்கும் இருக்கும். நிறைய பேர் இந்த தேசபக்தி பாடல்கள்லாம் இதில் வச்சுருப்பாங்க, ரிங்டோன். இவங்கெல்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் வருவாங்க. அப்போ உத்திராட நட்சத்திரம் தான் எங்கே இருந்தாலுமே தன்னுடைய ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்ககிட்ட இயல்பாக இருக்கும். இவங்களோட நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே என்ன வச்சுருக்காங்கங்கிறத வெளியில் சொல்லாமல் இவங்களே இவங்களை காயப்படுத்திக்க கொள்ளக்கூடிய தன்மை என்பது இருக்கும். அதே மாதிரி தன்னை வெளியில் அடுத்தவங்க கிட்ட காட்டுறத ஒரு கோவக்காரராக காட்டிக்குவாங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் இவங்க மாற்றிக்கணும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கணபதி வழிபாடு பண்ணுறதே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். வெல்கம்க்கா. திருவோண நட்சத்திரம். ஸோ திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்பயுமே வந்து ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க. ரொம்ப தன்னுடைய விஷயங்களில் எல்லாத்தையுமே வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை என்பது இவர்களுடைய இயல்பு. நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டிப்ரெஷனுக்கு போகிறது, ஓவராக திங்கிங் பண்ணி அடுத்தவங்களை பற்றி தன்னோட ஒப்பீனியனை வந்து மாற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயுமே வந்து கோவர்த்தன அந்த பெருமாள் அவரை வந்து வழிபாடு பண்ணுறது கோவர்த்தன கிருஷ்ணன் சொல்லுவோம். அந்த வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் எங்கே இருந்தாலும் தவிட்டு பானையில் கூட தங்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்து பெண்கள் அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு ஆஃபீஸ் ஓப்பனிங்கோ இந்த மாதிரி சொல்கிறோன்னா இவங்ககிட்ட ரொம்ப இவங்க கேல்குலேட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப சுத்த விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா. அதனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம். வாங்க, வெல்கம். திருமதி பத்மா மகாலிங்கம் அக்கா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். நம்ம அடுத்ததாக நமது இந்த மாத கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய முன்னிலை வகிக்கக்கூடிய திரு நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம். சொல்லியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் முருக வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு சகல விதத்திலையும் மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னா
ஒரு கால்குலேட்டிவாக இருப்பாங்க, தன்னோட விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை வந்து செல்ஃபிஷ் நம்ம எடுத்துக்கூடாது. தனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு பிடிவாதம் என்பது சதய நட்சத்திரத்தினுடைய ஒரு இயல்பான குணம். ஒரு ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருந்தாலும் தனித்தன்மையாக எல்லாருக்கிட்டையும் தெரியக்கூடிய நட்சத்திரம். அதே மாதிரி நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பிடிவாதத்தினால மற்றவர்களை வந்து ஹர்ட் பண்ணி விட்டுறதோ, அவங்க சங்கடப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதோ, இது இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா இது யமதர்மனோட நட்சத்திரம் கூட. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிருத்யுஞ்சேஸ்வரருடைய வழிபாடு, ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் அந்த அப்பாவோட ஒரு பெரிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இல்லை. ஒரு நல்ல ஒரு பொறுமைங்கிறது இவங்கள்ட்ட இயல்பாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை. நெகட்டிவ் என்னென்னா, அந்த விட்டு கொடுத்து போகிறதுனாலையே வந்து தன்னுடைய சுய தன்மையை வந்து இழந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அவங்களோட நெகட்டிவ். இவங்க வந்து குபேரனுடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இவங்களுக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, ரொம்ப எல்லாத்துக்கூடயும் பழகிறதுல தயக்கம் காட்டுவாங்க. ஆனால் இவங்களும் எங்கே இருந்தாலும் ஒரு டாப் பொசிஷனுக்காக லுக் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, தன்னுடைய தயக்கத்தினால தனக்கு வர வேண்டிய விஷயங்களை இழந்துருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காமதேனு வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதுலையே கடைசியான மீனராசிலையும் சரி, ராசி மண்டலத்திலையும் சரி 27வது நட்சத்திரமாக இந்த ரேவதி நட்சத்திரம் சொல்லப்படுகிறது. இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இவங்க தான் ஒரு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருப்பாங்க. ஏன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை. கழுவுற மீனில் நழுவுற மீன் இவங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். இதிலே நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கூட இயல்பாக போகிறதுனால இழிச்சு வாயின்னு நினச்சி இவங்களை நிறைய விஷயத்தில் ஏமாற்றி விட்டுருவாங்க. அதனால் அதை மட்டும் இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி, அதாவது பார்க்கடலில், அது ஏன்னா அந்த இடம் வந்து மீனராசிங்கிறது பார்க்கடல் தத்துவம். அப்போ இவங்க எப்பயுமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை, அதாவது ஸ்ரீரங்கம் மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை வழிபாடு பண்ணிகிட்டே வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். இது எல்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னென்னா உத்திராட நட்சத்திரமும் திருவோட நட்சத்திரமும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது இதை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லியிருந்தோம். உங்களுடைய எண்ணங்கள் ஏதாவது ஈடேறணும் அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எடுத்து, அந்த முகூர்த்தத்தை எடுத்து உங்களுடைய எண்ணங்களை ஈடேறுவதற்கான சில விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கும் போது உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வின் வழிகாட்டி. அதனால் இதில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது நிறைய விஷயத்தில் முன்னேற்றம் தெரியும். இப்போ யூடியூப்பில் நிறைய விஷயம் இருக்குது, உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பர்சனலான ஒரு ஆலோசனையோ, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கும்போது எங்களை போன்ற ஜோதிடர்கள்ட்ட கேட்கும்போது உங்களோட லைஃபுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இத்தனை நேரம் ரொம்ப பொறுமையாக இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே இருக்கிறது இந்த நான் சொல்லியிருந்த எல்லாமே டிஸ்க்ளைமர் போட்டுறணும் இல்லையா, என்னுடைய சொந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது இல்லை. நான் படித்து என்னுடைய அனுபவத்தில் வந்ததை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு அனுமதி அளித்த திரு மருதமலை குருஜி அவர்கள், திரு மைத்திலிமா அவர்களுக்கு நன்றிகளை பாராட்டி விடைபெற்று அமர்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு அற்புதமான தருணம். ஏறக்குறைய நம்முடைய குழு உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்கு மிக்க திருமதி மீனாட்சி பெருமுகுரு அற்புதமாக வந்து இந்த 27 நட்சத்திரங்களுடைய பலன்களை பற்றி சொல்லி அதில் நல்லது ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் வந்து எங்கே வழிபட போகணும் அப்படிங்கிற ஒரு பரிகாரங்களையும் சொன்னார். அவர்களுக்கு வந்து நவகிரக சார்பில் வந்து வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாக வந்து அடுத்து வந்து ஏற்கனவே பேச சொல்லிய